ஆக்சுவலா நான் ரொம்ப நாளா புக்ஸ் பத்தின வீடியோ போடணும் அப்படின்ட்டு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்கான கான்ஃபிடென்ட் இன்னைக்கு தான் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, "அம்மா ஒரு கொலை செய்தாள்." ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா, அம்பை எழுதியிருக்காங்க. இது ஒரு ஸ்டார் ஸ்டோரி புக் தான். இதுல வந்து "சிறகுகள் முறியும்ங்கிற" ஒரு ஸ்டோரி பத்தி தான் பேச போறேன். இப்போ "சிறகுகள் முறியும்" அப்படின்னா என்னன்னா, ஒரு வயசான ஒரு பறவை பார்த்தீங்கன்னா, சிறகுகள்லாம் முறிஞ்சிருக்கும். அதனால அதுக்கப்புறம் ஆசைப்பட்ட மாரி பறக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த புக்ல மீன் பண்ணியிருக்காங்க. இதுல சாயாங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன பொண்ணு. அவளோட ஆசைகள் எல்லாம் முறிஞ்சு போய் படுத்திருப்பா. அவளால எதுவுமே ட்ரை பண்ண முடியாது. அததான் சிறகுகள் முறியும்னு மீன் பண்றாங்க. ஸோ சாயா பார்த்தீங்கன்னா, அவளுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ அவரோட கணவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாரு. எந்த ஒரு இதுவுமே பெருசா செலவு பண்ண மாட்டாரு. இது வந்து சாயாவுக்கு ரொம்ப பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, அவளுக்கு விருப்பப்பட்டது எதுவுமே அவளால வாங்க முடியாது. உதாரணமா சொல்லணும்னா, அவளுக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஆ மாங்கா காசு விலை அதிகமா இருக்குன்னு வாங்கி தர மாட்டாரு. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயம் அவர சொல்ல சாயா வந்து அவ ஆசைப்படுறதையும் நிறுத்திடுவா. அதாவது ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கும். 2வது குழந்தை கன்சீவ் ஆயிருப்பா. ஸோ அத கூட அவர் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது, இதுவும் ஒரு செலவா தான் அவர் யோசிப்பாரு. ஸோ அவரால எந்த ஒரு விஷயத்துக்கும் இனிமேல் ஆசைப்படக்கூடாது. நம்ம எதுக்கு வாழ்றோம்? அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் போயிருவார். ஸோ அததான் சிறகுகள் முறியும்னு அந்த இடத்துல இந்த கதையில மீன் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த கதைய ரீட் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் படிக்கிற ஸ்டோரி இதுதான். வேற எந்த இதுக்கு நடுவுல இந்த 2 இயர்ஸ்ல நான் எந்த ஒரு ஸ்டோரி எடுத்தாலும் பாதியிலேயே நிப்பாட்டிடுவேன். என்னால கன்டின்யூ பண்ண முடியல. வேற ஏதாவது யூஸ் ஆனா, பட் இந்த கதை எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுனால, என்னால ஸ்டாப் பண்ண முடியல. நான் ஒரே ஒரு 1 ஹவர்ல நான் ஃபுல்லா கன்டினியூஸா படிச்சு முடிச்சேன். அதேமாரி எனக்கு வந்து பர்சனலா நான் ஒரு கொஸ்டின் எனக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் நான் எமோஷனலா ஒரு பிளாக்ல இருந்தேன். அதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு இந்த கதை படிக்கும்போது கிடைச்சுச்சு. ஸோ நீங்களும் இந்த கதைய படிங்க. உங்களுக்கு எப்படி இந்த கதை கனெக்ட் ஆச்சுங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல கமெண்ட்